Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்ன அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குற எல்லா கொஸ்டினுக்குமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பதில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? தென் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து 100% ஜென்யூனான ரிப்போர்ட். அதே போல் நான் என்னுடைய லைவ் ப்ரூஃப் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி ஆட்சன்ஸ் சம்மந்தமாக ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டிலே அதிகமான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்து கவர் அப் பண்ணியிருப்போம். ஓவராலாக 1500 வீடியோஸ்க்கு மேலே நம்ம வந்து போட்டு ரெக்கார்டு ஓகேங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா போய் பாருங்கள். ஃபார் டேவுக்கு $1 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் டேவுக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் டேவுக்கு $500 கூட நான் எடுத்து காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து புதுசாக ஒரு வெப்சைட் மானிட்டேஷன் வாங்குறோம் அப்படின்னும் போது $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு புது முயற்சியை நான் வந்து எடுத்திருக்கேன். தென் இந்த முயற்சி எதுக்கு அப்படின்னா 2025 நம்ம வந்து புதுசாக என்ட்ரி ஆக போகிறோம் இல்லைங்களா. ஸோ அது இன்னும் சம் டேஸ் தான் இருக்குது. இன்னும் 3 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து 2025 போய் நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். தென் நீங்களுமே வந்து அந்த 2025 மானிட்டேஷன் வெப்சைட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா முடியாதா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்மளோட எஃபெக்ட்ஸ் என்னவோ நமக்கு என்ன வருதோ அது டே டு டேட்டில் கரெக்டாக ஒர்க் பண்ணாலே போதும். கண்டிப்பாக டில் எண்டுன்னும் போது அதுக்கான ரிசல்ட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, டைம் பாருங்கள். கரெக்டாக 10:42 ஆகுது. இது நண்பா பகல் கிடையாது, நைட்டு. சரிங்களா? தென் இப்போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஃபேக்காக வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணேன் இல்லையா, நான் உங்களுக்கு வந்து நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? தென் அது எல்லாமே ஆட்சன்ஸ் சம்மந்தமாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ரிப்போர்ட்டுமே வந்து நான் இது வரைக்கும் எடிட்டிங் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸ்க்ரீனில் கட் பண்ணுவேன், அப்படியே வீடியோ வந்து யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ 100% கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் குவாலிட்டியாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கேளுங்க. சரியா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னா 0.01 சென்ட்ஸ் வந்து டுடியோவில் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் எஸ்டே அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.10 சென்ட்ஸ் வந்து நேற்றுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.59 சென்ட்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் திஸ் மந்தில் ஓவராலாக $2.30 நண்பா. ஓகேங்களா? தென் பேலன்ஸில் அண்டு லாஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 00 இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றதால ஃப்ரெஷ்ஷாக மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டில் தான் நான் இத்தனை ரிப்போர்ட்டு உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். தென் இது வந்து இன்னும் $10 வரணும். $10 வந்த பிறகு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்கு இல்லையா அந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ், அதை வந்து நம்ம டீப்பாக பார்த்தரலாம். ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியது வந்து சிமிலராக இருக்கலாம் இன்ஃபர்மேஷன். பட் ஆனால் பிகினர் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேருன்றதுக்காக தான் நம்ம டே டு டேட்டில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சரியா? சரி, தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ வருது? பேஜ் வியூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ அல்லது பேஜ் ஆர்பிஎம்க்கு இதுக்கெலாம் ரெவன்யூ வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ வரும் அப்படின்னா ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணால் நமக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அது போல் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 0.09 சென்ட்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ பேஜ் இருக்குது, எவ்வளோ ஆடு கிளிக் நடந்திருக்கு, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ், இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அது போல் எனக்கு டுடேவில் இன்றைக்கி மட்டும் 0.01 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் அதுக்கு முன்னாடி இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்லேயே ஏர்னிங் செக்ஷன்ஸ் அது எப்படி பேக் அண்டில் ஒர்க் ஆகுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். தென் டுடேவில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு 0.01 சென்ட்ஸ் இருக்குல்லையா, அந்த இடத்த வந்து $1 இருக்கட்டும், $10, $100, $1000, $5000, ஏன் $1,00,000 வந்தால் கூட அப்படியே பாருங்கள் திஸ் மந்தில் $2.30 சென்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் வந்து ப்ளஸ் பண்ணி காட்டும், ஆட் ஆகி காட்டும். புரியுதுங்களா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் டுடேவோட எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்த் இருக்குல்ல அந்த செக்ஷனில் வந்து ஓவரால் அப்டேட் ஆகி காமிக்கும். இதுவுமே 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக இதில் எல்லாம் அப்டேட் ஆகும். தென் திஸ் மந்த் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் டே 1 ஆரம்பித்து மந்த் எண்டு வரைக்கும், அதாவது இடையில இருக்கக்கூடிய அந்த 28 நாளில் வரக்கூடிய எல்லாரோடையுமே அன்னன்னைக்கு எவ்வளோ வருதோ எல்லாமே திஸ் மந்தில் பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ் பண்ணி காமிக்கும். புரியுதுங்களா? சரி, அப்படின்னும் போது அப்போ எஸ்டர்டேவில் லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா கரெக்டாக $20 தான் நம்ம எஸ்டர்டேவில் காட்டுது. அது எப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே எக்ஸாக்டிங்காக 12:05 அல்லது 12:10 இந்த டைமுக்கு என்ன ஆகும்னா நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோன்னா வச்சுக்கோங்களேன், டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் வந்து அப்படியே எஸ்டர்டேவுக்கும் போயிடும். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் லாஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து ஆட் ஆகி காட்டும். ஆல்ரெடி திஸ் மந்தில் அப்டேட் ஆகி தான் காட்டுதுன்றது, அது எந்த ஒரு சேஞ்சஸ் ஆகாது. சரியா? சரி, அப்போ டுடேவில் என்ன ஆகும்னா 00 ஆகிடும். அப்போ டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் எஸ்டர்டேக்கு வரும்னு சொல்லிட்டு இல்லையா, அப்போ டுடேவில் மறுபடியும் எப்போ வர ஆரம்பிக்கிறேன், கரெக்டாக 1 மணிக்கு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய செக்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இப்போ பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அமௌண்ட் வரும்னா இந்த மந்த்து டில் எண்டு முடிஞ்சுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு 2025 டே 1ன்னும் போது அன்றைக்கி என்ன
என்ன பண்ணுவாங்கன்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் நைட்டு 12 மணிக்கு 00ன்னு மாற்றிட்டு என்ன பண்ணுவாங்க பேலன்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. அதிலேருந்து 21 நாளைக்கு அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. அது எவ்வளோ டாலர் வந்தாலுமே சரி, அது நமக்கு ஜென்யூனாக வந்திருக்கா, இல்லை வேணும்னே அதாவது சோஷியல் மீடியா டிராஃபிக் உள்ள அனுப்பிச்சிருக்குமா, இல்லை கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டு மேனுவலாக செக் செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ அதிலேருந்து 21 நாளைக்கு அப்புறம் உங்கள் அமௌண்ட் ஹோல்டு பண்ணி 21ஆம் நைட்டு பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 00ன்னு பண்ணி என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் பேமெண்ட்னு இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. அந்த செக்ஷனுக்கு மட்டும் வந்துருச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கான அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். புரியுதுங்களா? சரி, இப்போது இன்றைக்கி நமக்கு 0.09 சென்ஸ் வந்திருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்றது கொஞ்சம் டீப்பாக பார்ப்போமா? கீழே பாருங்கள், பேஜ் யூஸ் பாருங்கள். 1220 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. அதில் 2 பேர் மட்டும் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், 1000 பேர் வந்து 2 ஆடு கிளிக் பண்ணதால் எனக்கு 0.09 சென்ஸ் தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி ரிப்போர்ட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? நமக்கு வந்து எத்தனை கிளிக்கு நடக்குதுன்றது மேட்டரில், தென் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நடக்குது, தென் எவ்வளோ சிபிசிஏர் இருந்து தான் மேட்ரு. சரிங்களா? ஸோ டே 1ல் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நமக்கு 1 சென்ட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு 0.05 சென்ட் வரைக்கும் வந்திருக்கும். இது ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட 1220 பேரில் எனக்கு 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. ஸோ 0.09 சென்ஸ் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி ப்ரோ, அப்போ நமக்கு பேஜ் யூஸ்க்குலாம் வந்து ரெவன்யூ வராத ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆமாம் நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஜ் யூஸ்க்கு இம்ப்ரெஷனுக்கு வந்து கிடைக்காது. தென் நிறைய பேர் சொல்லுவாங்க 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே ஃபார் டேவுக்கு $1 கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இங்கே தானே பார்க்குறீங்க, இம்ப்ரெஷனோட இருக்குது. 1330 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. வந்திருக்கிறது எவ்வளோ வந்திருக்கு? 0.09 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. போதிக்குமா? தென் அதாவது சொல்கிறவங்க என்ன வேணால் சொல்லலாம், பட் ரியாலிட்டி என்னன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இம்ப்ரெஷனுக்கும் பேஜ் யூஸ்க்கும் ரெவன்யூ வராதுன்றது இது மூலிமா நீங்கள் வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். சரியா? சரி, அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, அதாவது பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸு, அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். சரிங்களா? இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் டேரும் கண்ட்ரி டார்கெட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமாக பேஜ் ஆர்பிஎம் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஃபுல்லாகவே இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால எனக்கு பேஜ் ஆர்பிஎம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. பேஜ் ஆர்பிஎம் எப்படி ஒர்க் ஆகுனா, ஒரு யூஸர் வந்து தெரிஞ்சே தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு 0.08 சென்ஸ் வந்து ஃபார் கிளிக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.05 சென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 5 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் நமக்கு வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு பாருங்கள் 2 கிளிக் நடந்திருக்கா, அப்போது டுடேவில் பாருங்கள் 0.09 சென்ஸ் இருக்குது. அப்படின்னா 1 சென்ட் கம்மியாக இருக்குன்னா அது நெக்ஸ்ட்டு ஹவருக்குள்ளே அப்டேட் ஆகலாம். ஏன்னா இப்போ டைம் வந்து 10 மணி 48 நிமிஷம் தான் ஆகுது நைட்டு. சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, ஸோ அப்போ அப்டேட் ஆகலாம். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு நான் இப்போ பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு யாரோட ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி, இப்போ இம்ப்ரெஷன் எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்கு 1220 பேர் வந்திருக்காங்களே, அந்த 1220 பேரும் வந்து எவ்வளோ நேரம், எவ்வளோ செகண்ட், எவ்வளோ மினிட்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே இருந்தாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? ஸோ அவங்க எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூசர்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். இம்ப்ரெஷன் மூலிமா நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதை நீங்கள் எதுவும் கண்டுக்க வேண்டியதில்லை. சரியா? அதான் பேஜ் சிட்டியாக 0.16% இருக்குது. ஸோ இப்போதைக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். இது ஏன் இந்த இடத்த நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எப்போயுமே பேஜ் சிட்டிஆர் 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பேஜ் தென் ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வரும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு சரியானபடி ஆட்சன்ஸ் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அதாவது லிமிடெட் ஆட்சன்ஸ் சொல்லிட்டு போட்டுருவாங்க. 100 பேர் உள்ளே வராங்கன்னா ஒருத்தருக்கு ஆடு காட்டும். புரியுதுங்களா? ஸோ அது போல் தான் நடக்கும். ஸோ ஆட் லிமிட் வராமல் பார்த்துக்கணும், உங்கள் சைடு லாங் டைம் கொண்டு போகணும் அப்படின்னா ஸோ டிராஃபிக் இஸ் மஸ்ட்டுன்றது தெரிஞ்சுக்கங்க. சரியா? சரி, இப்போ டுடேவில் வந்து 0.09 சென்ஸ் வந்ததுக்கான ரீசன்ஸ் என்னன்றது ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து யூசர்ஸ் வந்திருக்காங்கன்றது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் தான் நமக்கு வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார் மந்த்துக்கு $1500 மேலே MrFool.com தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருப்போம். அதனுடைய டிராஃபிக்குமே இந்தியாவில் தான் வந்திருக்கும். அதாவது அப்போக்கும் சரி இப்போக்குமே சரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ டிராஃபிக்ன்றது 100% குவாலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம திணி பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 1210 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜாக 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு. 2 ஆடு கிளிக்கு நமக்கு 0.9 சென்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் ஸ்டில் எங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 பேஜ் 1 பேஜ், அதாவது டயர் 1 கண்ட்ரின்றது ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நமக்கு எப்படி ஆர்கானிக்காக புஷ் ஆகுதுன்றது. சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் இப்போது நான் எஸ்டர்டேக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். எஸ்டர்டே 1080 பேர் வந்திருக்காங்க. தென் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் வந்திருக்கா. அப்படி லாஸ்ட் 7 டேஸ்க்கு போட்டாச்சு அப்படின்னா இந்தியா, ஜெர்மனி, சிங்கப்பூர், தென் ஹியூமன், தென் ஸ்ரீலங்கா. தென் அது அப்படியே லாஸ்ட்டு திஸ் மந்த்துக்கு, அதாவது ஓவராலாக இன்னி வரைக்கும் பார்த்தாச்சுன்னா இந்தியா, சிங்கப்பூர், தென் மலேசியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸ்ரீலங்கான்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக அதாவது டிராஃபிக் எப்படி வந்திருக்கு. இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 16,700 பேர் வந்திருக்காங்க ஆவரேஜ் பண்ணி. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ கண்ட்ரிஸ் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் இது இன்னுமே வந்து கிளியர் கட்டான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னும் போது, அதாவது எப்படி சொல்லணும்னா
ரிப்போர்ட் இன்றைக்கி ரேஞ்சுக்கு $1 கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால தான் என்னால் வந்து இன்னுமே இன்ஃபர்மேஷன் டீப்பாக சொல்ல முடியல. தென் வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறதோட ஹை குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நான் பாஸ் பண்ணுவேன். சரிங்களா, இன்றைக்கி இவ்வளோ போதுக்கும் நான் நினைக்கிறேன். தென் அது போக கீழே ஆட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட் வச்சிருக்கு. அதுக்கு வந்து ஒரு 49 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே எவ்வளோ பேஜஸ் வந்திருக்குன்றதை நான் இதுலேயுமே உங்களுக்கு வந்து மாற்றி காட்டுறேன். சரிங்களா, ஸோ எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து 1080 பேர் வந்திருக்காங்க. 3 ஆட் கிளிக் நடந்திருக்கு. 3 ஆட் கிளிக் நடந்ததால் கிட்டத்தட்ட 0.010 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இம்ப்ரெஷன் 1270 இது போல் தான் நண்பா. அதே போல் லாஸ்ட் 7 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் கிட்டத்தட்ட 6670 பேர் வந்திருக்காங்க. அதாவது திஸ் மந்த் லாஸ்ட் 28 நாளைக்கு பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 15700 பேர் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ 124 ஆட் கிளிக் நடந்திருக்கு. பேஜ் ஆர்பின் 0.14 சென்ட்ஸ், ஆவரேஜ் இம்ப்ரெஷன் 25,000 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் இது ஃபுல்லி ஆர்கானிக் 100% குவாலிட்டியான யூசர்ஸ் எல்லாமே. புரியுதுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியலில் ரெவன்யூன்றது கம்மியாக வந்தாலுமே லாங் டைம் ஃபோக்கஸில் தான் நான் எப்பவுமே ஒர்க் பண்ணுவேன். அப்படின்னும் போது எனக்கு வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும் எல்லாமே. சரிங்களா, ஸோ நான் இனிஷியலில் வந்து எனக்கு 1 சென்ட் தான் வருது, 2 சென்ட் தான் வருதுன்னு சொல்லிட்டு நான் டிமோட்டிவேட் ஆகாமல் கம்பல்சரி நான் ஒர்க் பண்ணுவேன். அதாவது என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே பொறுமைன்றது கொஞ்சம் அவசியம் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இனிஷியலில் கண்டென்ட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டேட்டா நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் குக்கீஸ் பேஸ் பண்ணி தான் ஆட் வந்து ஷோ பண்ணுவானுங்க. புரியுதுங்களா? ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் என்ன தான் ஆர்கானிக்காக 1000 பேர் இல்லை 10,000 பேர் வந்தாலுமே இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் இது இப்படி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு $1 கூட வராதுன்றது தெரிஞ்சுக்குங்க. தென் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 5000 பேர் 3000 பேர் வராங்கன்னு அந்த சடனாக டயர் ஒன் கண்ட்ரியை மாற்றி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னும் போது நமக்கு அங்கேருந்து வந்து ஒரு ஆட் கிளிக் 2 கிளிக் நடந்தாலே நமக்கு பர் டேக்கு $100 $150 விதத்தில் வந்து கிடச்சிரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் எனக்கு வந்து பேஜ் சிடிஆர் வந்து ஹையாக போகக்கூடாது 10க்கு மேலே. அதுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் தேவை. அதனால் நான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இது போல் தான் ஒர்க் பண்ணணும் 2 in 1. சரிங்களா, தென் மற்றதெல்லாம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான் நண்பா. தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட கண்டென்ட் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபார் ஆர்டிகல் 2 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ கண்டென்ட் வேணால் நீங்கள் தரமாக கால் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 ரூபாய், 15000 25,000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 3 பேக்கேஜில் எந்த பேக்கேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். தென் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்ருக்கோம். அதாவது 2000 லைஃப் லாங் லைசன்ஸ்க்கோட ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம். சரிங்களா, ஸோ இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக யூடியூப் சேனல் என்ன பிரச்சனை இருக்கானாலுமே கூட அதை கூட நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க நண்பா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.